அனைவருக்கும் வணக்கம். எபிசோட் 7. போன எபிசோட்ல பிரார்த்தனா அவங்க ஹஸ்பண்ட் கூட பேசிட்டு இருந்ததை பார்த்தோம். மௌன பொறுமல்கள் ஆழ்ந்து அமைதியுமாய் நாட்கள் நகர துவைத்த துணிகளை எடுத்துக்கொண்டு மாடிப்படி ஏறின பிரார்த்தனாவை அழைத்தாள் மலர். என்னத்த நீ கடைசியா எப்ப குளிச்ச? காலையில சொன்னவளை முறைத்த மலர் புரியாதது போல் என்கிட்டயே நடிக்கிறியா என்று கேட்டுவிட்டு, உனக்கு கல்யாணமாகி எத்தனை மாதங்கள் கழிந்து விட்டது என ஞாபகம் இருக்கா என்றாள். ஜீவா இப்ப வேணாம்னு சொன்னானா? எதை என்று விழித்த போது அவள் நினைத்தே பார்க்காத விஷயம் பற்றி தன் மாமியார் கேட்கிறாள் என புரியவில்லை. சொல்லு, உங்க கூட கல்யாணமான பொண்ணுங்க எல்லாம் செக்கப்புக்காக மாசம் போயிட்டு இருக்காங்க. இங்க உன்னையும் காணோம். எல்லோரும் கேட்டுட்டே இருக்காங்க என்ற போது விஷயம் புரிந்தது. என்ன சொல்லி சமாளிப்பாள்? உங்க மகனுக்கு நான் இன்னும் பொண்டாட்டியா ஆகலனா என்றா? சொல்லு. பார்வையாலே எரித்து விடுபவளை போல கேட்டவளை நேராய் பார்க்கவே பயமாய் இருந்தது. அவளின் மௌனம் மலருக்கு எரிச்சலை தர, திமிர் பிடிச்ச கழுத, வாயை துறந்தா பேசுதா பாரு. நாம தான் பைத்திய மாதிரி பேசிட்டு இருக்கணும். இவ பிள்ளையை பெத்தா எனக்கு என்ன, பெறலனா எனக்கு என்ன? ஆனா அவ கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாதே. எங்க குடும்பத்துல எல்லா பொண்ணுங்களும் 10ஆம் மாசம் பிள்ளையோடத்தான் இருப்பாங்க. நாம யார்கிட்ட போய் நியாயத்தை பேச முடியும்? எல்லாம் இவன் கொடுக்கிற இடம். ஊர் உலகத்துல இல்லாத பொண்டாட்டி இல்ல கிடைச்சிருக்கு. தலையில தூக்கி வச்சு ஆட என்று புலம்பல் தொடர தன் வேலையை பார்க்க சென்றாள் பிரார்த்தனா. இனி ஜீவனே வந்து உங்க அம்மா வீட்டிற்கு போய் வா என்று சொல்லும் வரை நாம போய் கேட்க கூடாது என்பதில் உறுதியாய் இருந்தாள் பிரார்த்தனா. நினைத்த நேரத்தில் வீட்டில் உள்ளவர்களோடு பேச முடிந்ததால் பிரிந்திருக்கிறோம் என்ற உணர்வு அவ்வளவாய் எழுந்ததில்லை. ஏதோ கல்யாணம் பண்ணினோம், வாழ்கிறோம் என்று போய்க் கொண்டிருந்த ஓட்டத்தில் நாளடைவில் சலிப்பு ஏற்பட தொடங்கியது. ஹாலில் இருந்த தொலைக்காட்சியில் நிகழ்ச்சிகள் பார்ப்பதில் ஒரு நாள் மாமியாருக்கும் மருமகளுக்கும் இடையில் வாக்குவாதம் ஏற்படும் நிலை வரவும் தொலைக்காட்சியை பார்ப்பதையே விட்டுவிட்டாள் பிரார்த்தனா. அதுவும் அந்த பிரச்சனை ஜீவனிடம் சென்றிருந்தது. நாளெல்லாம் உழைக்கிறவங்க அவங்க, கொஞ்ச நேரம் டிவி பார்க்க கூடாதா என்று அவன் கேட்டபோது எதுவும் பேசாமல் பார்க்கத்தான் முடிந்தது. ஒரு நாள் மாலை வேளையில் குடும்ப உறுப்பினர்கள் எல்லோருமாய் தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருந்த நேரத்தில் பிரார்த்தனா பிரார்த்தனா என்று கணவன் அழைக்கவும் எதுவும் பேசாமல் வந்து நின்றவளிடம், உட்காரு, உனக்கு பிடித்த ஹீரோவோட கல்யாண நிகழ்ச்சி ஒளிபரப்பப்பட போகுது என அவன் சொல்லவும், நமக்கு எதுக்கு வம்பு, எதுக்கு வீணா பிரச்சனை? பொண்டாட்டிக்கு பிடித்ததை போடுறான் என அடுத்த குற்றச்சாட்டும் வரும். தேவையா நமக்கு என்ற நினைப்பில் எதுவும் பேசாமல் உள்ளே சென்று விட்டாள். எவ்வளவு திமிர்! எங்களைத்தான் மதிக்கல, கட்டின புருஷன் உனக்கு கூடவா மரியாதை தரக்கூடாது? நல்ல குடும்பத்துல போய் பொண்ணு எடுத்தோம் என்று மலர் தன் எரிச்சலை வெளிப்படுத்த, என இருந்தவள் நெடுநேரம் கழித்து படுக்கை அறைக்குள் வந்தபோது, உனக்கு அப்படி என்ன திமிர் என எகிரினான். நான் என்ன பண்ணினேன்? என் போக்கில் ஒதுங்கி இருக்கேன். உங்க யார்கிட்டயாச்சும் வம்புக்கு வர்றேனா? நான் அமைதியா இருப்பது தப்பா? நீ ஏன் ஒதுங்கி இருக்கணும்? உனக்கு இந்த வீட்டில் உரிமை இல்லையா என்ன? வேணாம், எனக்கு எந்த உரிமையும் வேணாம். என்னை நிம்மதியா இருக்க விட்டால் போதும். அப்படி உன் நிம்மதிக்கு என்ன கேடு வந்தது? என்றைக்கு உன்னை கல்யாணம் பண்ணினேனோ அப்பவே என் நிம்மதி போச்சே என்று உள்ளுக்குள் சொல்லிக் கொண்டவள் எதுவும் பேசாமல் அவனுக்கு முதுகை காட்டி படுத்துக்கொள்ள, அந்த உதாசீனம் அவனின் சுயமரியாதையை சீண்டி பார்ப்பது போல தோன்றியது. கட்டின புருஷன் என ஒரு மரியாதை வேணாம்? நான் ஏன் மரியாதை தரணும்? எனக்கு என்ன உரிமை இருக்கு உங்ககிட்ட? நல்லா கேட்ட பாரு ஒரு கேள்வி. பாவம் பிள்ளை, சூழ்நிலை பழகினா தானா திருந்தும்னு பார்த்தா என்னை கேனையன்னு நினைச்சிட்டியா? நீ தானா கனியிற ஜென்மம் கிடையாது. சிலதை அடிச்சுத்தான் பணிய வைக்கணும் என்றவன் கட்டிலில் வந்து உட்காரவும் வெடுக்கென எழுந்தவள் அவசரமாய் படுக்கையை விட்டு கீழிறங்க முயன்ற போது, எங்க ஓடுற? உன் மாமனுக்கு ஒரு வழியை சொல்லிட்டு போ என்று பிடித்து இழுக்க அவன் நெஞ்சு மேலேயே சாய்ந்தாள். திமிர முடியாமல் குறுக்கே விழுந்திருந்த கரம் நகர்கையில் புரிந்த சில்மிஷங்கள் மிக நெருக்கமாயிருந்த முகத்தை நோக்கி அவன் குனிந்த போது பூவில்களுக்கிடையே மாட்டிக்கொண்ட வண்டாய் மாறி போனாள் பிரார்த்தனா. பூந்தளிராய் அவனின் இழுப்புக்கெல்லாம் வளைந்த மனம் மறுபடியும் முருங்கை மரத்தில் ஏறிக்கொள்ள, என்ன விடுங்க என்று அவள் திமிரிய போது இன்னும் அதிகமாய் அவன் தன் வலிமையை காட்ட, இப்ப விட போறீங்களா இல்லையா என் முகத்தை திருப்பினான். என்ன உரிமை இருக்குன்னு கேட்டல்ல, உரிமையை காட்டுறேன் பாரு. அவள் முனகிய போது மூச்சு காற்று சங்கு கழுத்தில் அனலை பறக்க விட்டது. இத பாருங்க, எனக்கு பிடிக்காதது செய்தா நான் அழுதுடுவேன். அவன் எதையும் கேட்கும் நிலையில் இல்லை என்பது போல் அவளை தன் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர முயற்சி செய்து கொண்டிருந்தான்.
ஒரு நிலைக்கு மேல் போராட முடியாமல் நான் கத்துவேன், அப்புறம் உங்களுக்குத்தான் அசிங்கம் என்றாள். கண்ணீரும் கோபமுமாய் ஒன்று சேர, கத்து என்று வெகு சாதாரணமாய் சொன்னவன் அவன் எதிர்பாராத வகையில் ஐயோ அம்மா என்னை விடுங்க என்று அலறவும் அரண்டு போனான். ஏ கத்தாதே, வீட்டில் எல்லாரும் இருக்காங்க. எங்கே அவள் அடங்கினாள். ஐயோ அம்மா சத்தம் வெளியே இருந்த மலரின் கதவை தட்ட செய்தது. டே ஜீவா, என்ன சத்தம்? ஏன் அவ கத்துறா? ஒண்ணுமில்லம்மா, கரப்பாம்பூச்சி, அதான் பயந்துட்டா என்று சொன்னவன் மனைவியை ஒரு பார்வை பார்த்துவிட்டு வழக்கமான இடத்தில் வெற்றுத்தரையில் படுத்துக்கொண்டான். நெடுநேரம் வரை அழுது கொண்டே இருந்தாள் பிரார்த்தனா. சிறிது நேரத்தில் எதற்கு அழுகிறோம் என்றே குழப்பமாய் இருந்தது. ஒரு மனைவிக்குரிய கடமை கூட செய்யாத தன் மனப்போக்கை நினைத்தா, இல்லை தன்மேல் திணிக்கப்பட்டிருக்கிற வாழ்க்கையை பற்றிய விரக்தி மனப்பான்மையை நினைத்தா? இறுதியில் குழப்பத்தில் கிடைத்த தெளிவு அவளால் ஏற்றுக்கொள்ள முடியாதபடி இருந்தது. மனம் முழுக்க வெறுப்பு மண்டி கிடக்கும் பட்சத்தில் கணவனின் ஆண்மைக்கு தன் பெண்மை அடிபணிய துணிந்தது ஏன்? பூக்களின் உள்ளே நிறைந்திருக்கும் சுகந்தம் போல சூரியனிடமிருந்து இந்த நிலவும் ஒளியை பெற்று தன் நேசத்தை வெளிப்படுத்த துடிக்கிறதோ? சில நாட்கள் வழக்கத்துக்கு மாறாக அவன் வரும்போது ஏற்படும் தவிப்பை அவள் ஆராய்ந்ததில்லை. வலுக்கட்டாயமாய் தன்னை சுற்றி அவள் போட்டிருக்கும் வீம்பு என்னும் கோட்டையை உடைத்துவிட்டு அவள் வருவது எப்போது? உன்னை பிடிக்கல என்று முகத்திற்கு எதிராய் சொல்லிவிட்ட பின்பும் உறவுக்கான மரியாதையை தருபவனுக்கு எதைத்தான் கொடுக்க விரும்புகிறாள்? உயிரினும் இனிய நேசத்தை விரும்புகிறவனை எத்தனை முறைதான் உதாசீனப்படுத்துவது? உலகத்தில் நல்ல துணை கிடைக்காமல் எத்தனை பெண்கள் வாழ்விழந்து தவிர்க்கிறார்கள். கிடைத்த வாழ்க்கையை பொலிவிழக்கச் செய்யும் வீம்பு பிரார்த்தனாவின் எதிர்காலத்தில் எதில் போய் நிறுத்தி வைக்கும்? அடுத்த எபிசோட் நாளைக்கு பார்க்கலாமா?